ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ரொஃபஷன் ஐட்டம்ஸை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் தராங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்போ பேக் தராங்க. நீங்கள் எல்லாமே பார்த்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வருடத்திற்கு 2 படம் ரஜினியை வைத்து கோடி கோடியாக சம்பாதித்தது யார்? சீரும் சீமான். சீமான் அவர்கள் என்ன சொல்கிறார் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பே அவரை ஆதரித்து பேசி வந்த நிலையில் தற்போது ஏன் விஜயை எதிர்க்கிறேன் என்பதை சீமான் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தமிழ் சினிமா இதுவரை எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, ஜானகி என பல முதல்வர்களை கொடுத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் யாரும் வெறும் சினிமா புகழால் ஆட்சிக்கு வந்தவர்கள் இல்லை, அரசியலுக்காக சினிமாவை பயன்படுத்தியவர்கள். அதே வரிசையில் ரஜினி தான் 25 ஆண்டுகளாக அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் கடைசியாக தன்னால் முடியாது என ஒதுங்கி கொண்டார். அவருக்கு முன்பாக கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். அதுவரை தமிழ்நாட்டில் சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று பேசிய ரஜினிகாந்த் அவரது நெருங்கிய நண்பரான கமலஹாசன் கட்சியை ஆதரிக்கவே இல்லை. அதேபோல் இயக்குநராக அதிகம் அறியப்பட்ட சீமான் ஈழப்பிரச்சனைக்கு பிறகு அரசியல் கட்சியை தொடங்கினார். கடந்த பல ஆண்டுகளாக தனித்து நின்று 8% வாக்குகளை பெற்று தனது கட்சிக்கு அங்கீகாரம் பெற்றுள்ளார். அவரை பற்றியும் அவரது கட்சியை பற்றியும் இணைய உலகில் பல ஆடியோக்கள் லீக் ஆகி அவரை குறித்து பல விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. தொடர்ந்து தனது கட்சியில் உள்ள நிர்வாகிகள் வெளியேறுவது பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது. அதை பற்றி பேசிய சீமான், எங்கள் கட்சிக்குள் உள்ள பொறுப்பாளர்களுக்கு பேசிக் கொள்கின்ற அந்தரங்கமான விஷயங்களை வெளியில் எடுத்து போடுவதால் என்ன பலன்? அதனால் பெட்ரோல் விலை குறையப் போகிறதா அல்லது விலைவாசி குறையப் போகிறதா? எங்கள் கட்சி விஷயம் சார்ந்த உரையாடுதலை வெளியிடுவதால் மக்களுக்கு என்ன பயன்? ஆனால் அந்த அசிங்கமான வேலையை திமுக செய்கிறது என்று கூறியுள்ளார். ரஜினிகாந்த் சந்திப்புக்கு பிறகு பலரும் நமச்சிவாயம் வாழ்க என்று சொல்வதை விட சீமான் நாசமாக போகட்டும் என்று சொல்லிவிட்டு தான் பலரும் செல்கிறார்கள். காலையில் எழுகிறார்கள், என்னை சங்கி என்கிறார்கள், கிறிஸ்தவன் என்றார்கள், பிரபாகரனை மலையாளி என்றார்கள், எம்ஜிஆரை கூட அதற்காகவே அவருக்கு உதவினார் என்றார்கள். காமராஜர் பச்சை தமிழன் என்றால் அவரது பேரன் மலையாளி ஆகிவிடுவானா என பதிலளித்திருக்கிறார். மேலும் அவர் தமிழ்நாட்டில் ரஜினியை சந்திக்காதவர்கள் அரசியல்வாதி யார் இருக்கிறார்கள்? கருணாநிதியுடன் கூடவே ரஜினி இருந்திருக்கிறார். கருணாநிதி விழாவில் கமலும் ரஜினியும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஸ்டாலின் விழாவில் கூட ரஜினி பங்கேற்றிருக்கிறார். வருடத்திற்கு 2 படங்களை வைத்து தயாரித்து கோடி கோடியாக சம்பாதித்திருக்கிறது திமுக குடும்பம். பாஜகவும் கூட்டணியே வைத்துள்ளார்கள். மோடியை உதயநிதி, ஸ்டாலின் உட்பட பலரும் சந்தித்திருக்கிறார்கள். என்னை பலமுறை மோடி சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்தி அழைத்த போது கூட மறுத்திருக்கிறேன் என ரெட்பிக்ஸ் தளத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் சீமான் அவர்கள் பதிலளித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சீமான் வெளியிட்ட ஒரு விவாதம்.